உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்ற வார்த்தையின்படி இந்த காலைவெளியில் நாங்கள் களி கூர்ந்து உம்மை பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் எங்களுக்கு பாராட்டி நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே 3ஆம் நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 3ஆம் நாளில் நாங்கள் உம்மை துதிக்க உம்மை மகிமைப்படுத்த உம்மை ஆராதிக்க உமக்கு நன்றி பலிகளை செலுத்த தகப்பனே நீர் எங்களுக்கு பாராட்டி நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இம்மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர், நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீர், உமக்கு நன்றி. எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர், உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை நினைத்து எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருந்தீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு பண்ணின உடன்படிக்கையில் வாக்கு தத்தங்களில் உறுதியாக இருந்து எங்களை ஆசிர்வதித்து எங்களை காப்பாற்றி வந்தீர், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உடன்படிக்கையில் உண்மையாக இருந்து உடன்படிக்கை ஆண்டவரை காத்து வந்த தெய்வமே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட ஒப்புரவாகும்படி உடன்படிக்கை செய்த தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபையின் இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இலவசமாய் உம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சித்தீரே, எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பினாலே நிரப்பினீரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியா நன்றியோடுமை துதிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். நல்ல ஈவாகிய பரிசுத்த ஆவியானவருக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா விதமான கிரிகள் ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு காண்பித்து உம்முடைய அழைப்பு எங்களுக்கு கொடுத்து உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து உம்முடைய வரங்களை எங்களை நிரப்பி நடத்துகிறீர், நன்றியோடுமை துதிக்கிறோம். தகப்பனே நீர் கொடுத்த எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி, நீர் கொடுத்த தொழிலுக்காக நன்றி, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான ஈவுகளுக்காக நன்றியோடு இந்த காலை பொழுதிலே துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் யெகோவா ஈரே, நீர் யெகோவா ஷாலோ, நீர் யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, நீர் எங்களுக்கு போதுமானவர்களும் அதிகமானவராய் இருந்து எங்களை இது நாள் வரை காப்பாற்றி வந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த சுகம், பலன், ஜீவன், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல், இகபர நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த உபவாச காலத்தின் 3ஆம் நாள் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வர செய்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். காலை தோறும் நீர் எங்களை எழுப்பி விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியா நன்றியோடு உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை வெளிப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வரும் வளமாய் இறங்கி கிரியை செய்யும்படிக்கு இந்த காலைவெளியில் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். தகப்பனே நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளும் சுவாமி. சத்துருக்கள் அப்பொழுது சிதறடிக்கப்படுவார்கள். நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளும், நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும், நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும், நீர் எங்கள் மத்தியிலே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும். உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த உம்முடைய வல்லமை இந்த காலை வேளையிலே விளங்க பண்ணுவீராக. நாங்கள் பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்தி ஆராதித்து உம்முடைய வார்த்தையை தியானித்து பலப்பட நீர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். கை தட்டி பாடி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். கைத்தட்டி பாடி நன்றி செலுத்துவோமா? இந்த காலை வேளையிலே ராஜாவை கொண்டாடும். அப்பா சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா ஆமென். மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. பாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே,
இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. சொல்லுங்க, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. கைத்தட்டி வாய் திறந்து பாடும். துயர் நீக்கும் மருத்துவரே, உற்சாகம் பலி செலுத்தி என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியம் நீர்தானையா, நீர்தானையா. பலனெல்லாம் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. உற்சாகம். நன்றி நன்றி. முழு மனதோடு முழு பலத்தோடு இந்த காலை வேளையிலே நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. சொல்லுங்க, கல்வாரி சிலுவையினார். கைத்தட்டி, என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு அடிமைக்கும் கிடைத்ததையா என்று சொல்லி பாடுவோமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. சொல்லுவோமா? இயேசுவே உம் இரத்தத்தால், கைத்தட்டி உற்சாகமா, என்னை நீதிமானாய் மாற்றினீரே. ஆமென். பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. சொல்லுங்க, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை எனக்குள் ஊற்றினதற்காக நன்றி. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானேன். சொல்லுவோம், உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே நான் உமக்கே சொந்தமானேன். உயிரான என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உறவுக்குள் வந்து விட்டு. எல்லாரும் எழுந்து பாடுவோமா? அந்த காலையில் உயிரான கிறிஸ்து வந்ததா, உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அக்கா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. நீங்க சொல்லுங்க, நன்றியுள்ள இதயத்தோடு முழு மனதோடு என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து ஆமென். உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி அப்பா. உம்முடைய வல்லமையான பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பலமாய் கிரியை செய்வீராக. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்குவீராக. அக்கினி மயமானவர் ஒவ்வொருவரை
ஒவ்வொருவரையும் நிரப்புவீரா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் வல்லமையா இறங்கி கட்டுகளை உடைப்பீரா. ஓ ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையா இறங்கி வல்லமையா இறங்கி அக்கினியா இறங்கி சத்துருக்களை சிதறடிப்பீராக. நன்றி நன்றி ஸ்தோத்திர பலி, நன்றி பலி. அப்பா எங்கள் மத்தியிலே உம்முடைய அக்கினி இறங்கட்டும் சுவாமி. நன்றி அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷதரபா லரகதரபா. நன்றி ஆவியான முழு உற்சாகத்தோடு முழு பலத்தோடு கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை கொண்டாடும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ராஜாவை கொண்டாடும். ஓ இதுவரை நம்மை நடத்தின தேவன், இதுவரை சுமந்து வந்த கர்த்தர் இம்மானுவேலர் எபினேசர் நமக்கு போதுமானவராக நம்மை பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள் இருந்து நம்மை நடத்தி வந்தாரோ. பரிசுத்த ஆவியானவரே நம்மை நடத்தி வந்தாரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றின்னு சொல்லுங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி. வல்லமையின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, விடுவிக்கிற ஆவியானவரே, கட்டுகளை உடைக்கிற ஆவியானவரே, நுகங்களை முறிக்கிற ஆவியானவரே, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர். எங்களுக்காக உம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினீர். உமக்கு நன்றி. எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், எங்களுடைய துக்கங்களை சுமந்தீர், எங்கள் நோய்களை சுமந்தீர், எங்கள் சாபங்களை சுமந்தீர், எங்கள் பலவீனங்களை சுமந்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஆமென். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. கரங்களை உயர்த்தி நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். காலைதோறும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா. சொல்லுங்க. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. சொல்லுவோமா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. சாபமான முள்முடியை
தலைமேலே ஏமந்து கொண்டு சிலுவையை வெற்றி சிறந்தி, சாபமான முள்முடி தலைமேலே சுமந்து சிலுவை வெற்றி சிறந்தி, உந்தன் சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. கரங்களை உயர்த்தி ஒரே குரல், நல்லவர் சர்வ வல்லவர், சொல்லு, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய புதிதான இரக்கத்தை வெளிப்படுத்தி, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கு. உடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் விழுகிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை உடைய கண்கள் உம்மையே நோக்கி. இந்த காலை வெளியில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டும். ஆன்லைனில் பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணுறங்க. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தும் ஐயா. உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி எங்களுக்கு இன்று கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீரா. எங்கள் குறைவுகள் பலவீனங்களை மன்னித்து உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவன் இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நம்மை கிருபையாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்த இந்த ஆயுசு நாளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த லெந்து நாட்களிலே நாம் உடன்படிக்கை என்கிற தலைப்பிலே தேவனுடைய வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் எனக்கு கொடுத்த வசனத்தின் வெளிச்சத்திலே பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு வசனத்தை உங்களுக்கு போதிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. இங்கே ஒரு உடன்படிக்கையை பற்றி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். இந்த ஞானஸ்நானமானது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களோ நீங்கள்லாம் தேவனுடைய நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறீர்கள். இப்போ இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக, பெறாதவர்களுக்காக இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைங்க நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த கடைசி நாட்களிலே சீக்கிரத்தில் அவரோடு அடக்கம் பண்ணப்படும்படியாய் அவருடைய ஆவியிலே முத்தரிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஞானஸ்நானத்தில் நமக்கு என்ன நடக்க வாசிங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள் சீக்கிரமாக. 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே ஆவியினாலே முத்தரிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்த ஜாதி என்கிற அந்த முத்திரையை தேவன் நமக்குள்ளே பதிக்கிறார். நீங்கள் யூதராக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம், வேற எந்த பாஷைக்காரராக இருக்கலாம், எந்த ஜாதிக்காரராக இருக்கலாம், எந்த மொழிகளை பேசுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரே ஆவியினாலே முத்தரிக்கப்படுகிறோம். அதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு வரம் கிடைக்கிறது. இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 37 38 வாசிங்க. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி சம்பவம் இதுதான். சொல்லுங்க, வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யோவான் ஞானஸ்நானத்தை பற்றி பிரசங்கித்த பொழுது கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் அங்கு நடந்த சம்பவம் இதுதான். இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதை போல நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்தார். இன்றைக்கு நாம் அதை அறியாதவர்களாய் இருக்கிறோம். வேதம் தெளிவா சொல்கிறது, யோவான் ஞானஸ்நானம் குறித்து பிரசங்கித்த பின்பு, இந்த காலை வேளையிலே ஞானஸ்நானத்தை குறித்து நல்மனசாட்சியின் உடன்படிக்கை ஆகிய இந்த ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கிக்க இந்த சனப்பொழுதிலே, இந்த நொடி பொழுதிலே, இந்த நாள் பொழுதிலே கர்த்தர் உங்களுக்கு சுகமாக்குற வல்லமையை, வரத்தை இந்த காலை வேளையிலே பொழிந்தருளுகிறார். நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பொழுது நடந்த சம்பவம் இதுதான். நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட நாளிலே தேவன் நன்மை செய்யத்தக்க கிருபையை உங்களுக்கு தந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கத்தக்க கிருபையினால் உங்களை நிறைத்தார். இதை நாம் அறியாதவர்களாய் இருந்தோம். இன்னைக்கு அந்த வல்லமையை, வரத்தை புதுப்பித்துக் கொள்வோமாக. ஏனென்றால் இது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. எப்போது பாவத்துக்கு மரித்தோமோ அப்பொழுது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலை நாம் தரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்ற தேவ ஜனங்கள் தேவனுடைய சாயலாய் தரிப்பிக்கப்படுகிறார்கள். அவருடைய ஆவியிலே புதுப்பிக்கப்படுகிறார்கள். மெய்யான நீதியிலே வளரும்படியான கிருபையை தேவன் இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவன் நமக்கு தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. சமயமாயிற்று நான் வசனங்களை சுருக்கிக் கொள்கிறேன். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த ஞானஸ்நானத்தில் நமக்கு என்ன நடக்கிறது என்று வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கா 3:16. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளை வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிற ஞானம் ஜலத்தினால் மாத்திரமல்ல, அவர் அக்கினியினால், பரிசுத்த ஆவியினால் நாம் தேவ சமூகத்துக்கு கடந்து வரும்போதெல்லாம் இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை தேவன் நமக்குள்ளே உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஞானஸ்நானம் அக்கினியின் ஞானஸ்நானத்தான். அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகளுக்கு, அபிஷேகத்துக்காக காத்திருக்க தேவ பிள்ளைகளுக்கு தேவன் இந்த கால வேளையிலே, நீங்கள் ஒருவேளை பல நாட்களாய் அபிஷேகத்துக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் இந்த காலை வேளையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களுக்காகவே இந்த வார்த்தை புறப்படுகிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுவார். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட போகிறீர்கள். தேவ வல்லமையை தரித்துக் கொள்ள போகிறீர்கள். அவருடைய சாயலை கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவருடைய பரிசுத்த அபிஷேகத்தின் மூலமாக தேவ சாயல் உங்களுக்குள்ளே உண்டாகிறது. ஏன் இந்த அபிஷேகம்? எதற்காக இந்த அக்கினியின் அபிஷேகம், அக்கினி ஞானஸ்நானம்? வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. பரிசுத்த அபிஷேகம் இல்லாமல் பரலோகம் இல்லை. அபிஷேகம் இல்லாமல் பரலோகம் இல்லை. நான் எழுந்தருளி பரலோகத்துக்கு போன உங்களுக்கு ஒரு தேற்றரவனை அனுப்புவேன். இதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படியாக தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மறுபடியும்
வேத வசனத்தில் உறுதியாய் சொல்கிறேன், அபிஷேகம் இல்லைன்னா பரலோகம் கிடையாது. நீங்கள் எப்பேற்பட்ட பணக்காரராக இருக்கலாம், பதவி உள்ளவர்களாக இருக்கலாம், பொருள் உள்ளவர்களாக இருக்கலாம், உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கலாம், அபிஷேகம் இல்லை என்றால் பரலோகம் இல்லை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதற்காக இந்த காலவேளையிலே இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஆகிய இந்த ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவோடு சிலுவையிலே நாம் அறையப்படுவோமாக. ஆமென். இந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். பழைய மனுஷனை களைந்து போட்டு வாசிங்கள் எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4:22 வாசியுங்கள். அந்தபடி முந்தின நடைக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே. இந்த லிந்து காலத்தில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்திற்கு மறிக்க வேண்டும். அதுதான் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை ஆகிய ஞானஸ்நானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற போதனை. ஒவ்வொரு நாளும் மறிக்க வேண்டும். பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன். எதற்காக? கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும்படியாக நான் அனுதினமும் சாகிறேன். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு மறிக்கும்படியாய் சிலுவையிலே நீங்கள் சாக வேண்டும். உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் உடையர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இதுதான் அனுதினமும் சாகிற அனுபவம். இரண்டாவது, இந்த ஞானஸ்நானமானது நம்மை பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போக. வாசிங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 4 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசாதீங்க. நான் ஆவியை உணர்த்தப்படுகிறபடியால் இந்த காரியத்தை சொல்கிறேன். அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து, அந்நிய பாஷைகளை குறித்து பலவித வியாக்கியானங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட பேசுகிற நபராக, பிள்ளைகளாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பரிசுத்தாவிக்கு விரோதமாக நீங்கள் பேசினீங்கன்னா, அந்நிய பாஷைகளுக்கு விரோதமாக நீங்கள் பேசினீங்கன்னா, அந்நிய பாஷையில் நீங்கள் பரியாசம் தேவ பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா, இந்த உலகத்திலும் மன்னிப்பு கிடையாது, பரலோகத்திலும் மன்னிப்பு கிடையாது. பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசாதீங்க. இங்கே பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற போதனைகளுக்கு விரோதமாக, உபதேசங்களுக்கு விரோதமாக, வேத விளக்கங்களுக்கு விரோதமாக நீங்கள் பரியாசம் பண்ணாதிருங்கள். பேசாதீங்க, முரட்டாட்டம் பண்ணாதீங்க, கலக வீட்டாராய் காணப்படாதீர்கள். இந்த இடத்திலே போதிக்கிற ஒவ்வொரு வசனமும் ஜீவ வசனங்கள், ஜீவ வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அதுக்கு விரோதமாக நீங்க பேசாதீங்க தயவு செய்து. நீங்கள் அப்படி பேசுகிற கூட்டத்தார் என்று ஆவியிலே உணர்த்தப்படுகிறபடி நான் சொல்லுகிறேன். வசனத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்காதீங்க, வார்த்தைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்காதீங்க, போதனைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்காதீங்க, போதிக்கிற போதகருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்காதீங்க. நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டீங்க. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்ல முடிக்க விரும்பியது ஞானஸ்நானம் நமக்கு கற்றுக்கொட ஒரு பாடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஏசுமோடு கடைசி வரைக்கும், வருகை வரைக்கும், அல்லது மரணத்தின் கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களோட என்னோட கூட இருக்கணும்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை பெற்ற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள்
ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே முழுக்கு ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்ற தேவ பிள்ளைகளாய் இருக்கும்போது மாத்திரம்தான் உலகத்தின் முடிவு வரையும் அவர் நம்மோடு கூட இருப்பார். மறந்துடாங்க. சமயமாயிட்ட வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஆகிய ஞானஸ்நானத்தை பெற்று உங்களோடு பேசினார். நீங்கள் எப்பேற்பட்ட ஞானஸ்நானத்தை பெற்ற தேவ பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்? ஒருவேளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினாலே ஞானஸ்நானத்தை பெறாத தேவ பிள்ளைகளாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஞானஸ்நானத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலை நீங்கள் தரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் உணவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் வல்லமையால் நிரப்பும், உம்முடைய அக்கினியினால் நிரப்பும். Fill with the anointing. பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எழுதப்பட்ட ஒவ்வொரு ஜபக்குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜபக்குறிக்கத்தில் பதில் தான். தம்பி கார்த்தினுடைய வேலையில் அற்புதம் செய். ஜான்சி பருமலா பியூலாவுக்கா ஜெபிக்கிறோம். வேலையில் அற்புதம் செய்து ஒப்புதல் கிடைக்க உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும். இன்பா அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய தொழிலை ஆசீர்வதி. பால் ஆனந்தராஜாவுடைய மகனுடைய ஜோசப் தம்பி ஜோசப்புடைய வேலைக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவீராம். சீனிவாசன் ஐயாவுக்கு நல்ல சரீர சுகத்தை கட்டளையிடுவீராம். அழகாத்தேவன் அவருடைய குடும்பத்திற்காக ஞான டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. சரீரத்தில் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் தீர்க்காயசையும் கட்டளையிடுவீராக. எட்வின் பாண்டி குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மகளுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து கனப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜேம்ஸ் ஐயாவுடைய ஜபக்குறிப்பு கர்த்தர் கேட்டு ஹெலன் அவர்களுக்கு கற்பத்தின் கனியை தந்து ஆஸ்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெயபாண்டி குடும்பத்திற்கு நெருக்கங்களை கர்த்தர் நீக்கி சமாதானத்தை கட்டளையின்படி அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, ஹேனா அபிரகாமுடைய குடும்பத்தை ஆசிர்வதியும். மகள் பிரியானுடைய திருமண காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தாவை ஏற்ற துணை தந்து கனப்படுத்த அவருடைய கட்டுமான காரியத்திற்கு அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணும். கிரேஸ் பாண்டியம்மாளுடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய பேரன் ஆண்டவரே வாய் திறக்கப்பட கட்டுகள் கர்த்தர் இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிறோம்.
அற்புதம் செய்வீராக. ஜெயலட்சுமி சிஸ்டருடைய பலவீனம் நீங்கி அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். முத்துச்செல்வி சிஸ்டருடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். கீர்த்தனாவு கர்த்தர் விடுதலையாக்கும்படி, பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி, பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தம்பி மோசனுடைய திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக, அற்புதம் செய்வீராக. சுகந்தி அவளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலவீனத்தில் நீக்கி, தலைவலியை நீக்கி கர்த்தர் அற்புதமான சுகத்தை தர ஜெபிக்கிறோம். கணவரை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி, சிறையிருப்பை திருப்பும்படி இன்று ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ரூத் அவளுக்காக ஜெபிக்கிறோம். வேலையிலே நிரந்தரமாக கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே ஜோசு அவளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படி, ஆண்டவரே மேரி ராணி அவருடைய ஆண்டவரே மகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜான்ராஜ் அவருடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியுடைய மனைவிக்கு அற்புதமான சுகத்தை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மெர்சி விஜயலட்சுமிக்காக ஜெபிக்கிறோம். மகன் அமுத பிரியாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே எஸ்தர் ராணியுடைய ஜபத்திற்கு பதில் தந்து அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே கிறிஸ்டி கீர்த்தனாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே குடும்பம் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. ஜெயராணி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். உடைய குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பிரச்சனைகள் மறைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெயா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். இட பிரச்சனையை கர்த்தர் மாற்றி, கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றி ஒரு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். பானும் ஆண்டவரே அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. வீட்டு கடனை மாற்ற உதவி செய்வீராக. ஆண்டவரே அன்புக்கணியுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். லிண்டா அவளுக்காக ஜெபிக்கிறோம். மகள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜெயசேகரனுடைய கடைக்காக ஜெபிக்கிறோம். தொழில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. மகளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. தம்பி பிரவீனை ஆசீர்வதிப்பீராக. நெருக்கங்களை நீக்குவீராக. ராஜகுமார் ஏஞ்சல் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிரியை செய்வீராக. இந்த காலை வேளையில வந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீராக. ஆன்லைன்ல வாட்ச் பண்ணுகிற ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. சிறையிருப்பை திருப்புவீராக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். ஆண்டவரே தம்பி வசந்துக்கா ஜெபிக்கிறோம். மகனுக்கு ஏற்ற வேலை கட்டிடுங்க, ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் அனுகூலமான கதவை இன்றைக்கு திறப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பரங்களை